ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியான உங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பிலும் ஊழிய குடும்பத்தின் சார்பிலும் அன்பினால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, எப்படி இருக்கின்றீர்கள்? இன்றைக்கும் கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். உன்னிடத்தில் வந்து ஆண்டவர் சொல்கிறார், உன்னிடத்தில் வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உங்கள் கிட்ட வர்றது உங்களை ஆசீர்வதிக்கிறது தான். என்னை பிரஸ்தாபப்படுத்தும், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும், என் நாமத்தை உயர்த்துகிற எந்த இடத்திலும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். விடுதலை பயணத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 24வது இறை வார்த்தை. நான் வருவேன். பூமியில் 2 பேர் 3 பேர் எங்கே வருமானப்பட்டிருக்கோ அங்கே அந்த நடுவில் நான் இருக்கிறேன்னு சொன்னவன். நீங்கள் ஆண்டவரை கூப்பிடும் பொழுது அவர் இறங்கி வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க. வானாதி வானம் கொள்ளாத தேவன், அந்த சராசரங்களை வார்த்தையால் உண்டாக்கின தேவன், தன் வல்லமை வெளிப்படுத்த அற்ப மனிதனாகிய உங்களுக்குள் எனக்குள் அவர் வாசம் பண்ணுகிறார். ஆத்துமாவுக்குள் வாசம் பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, அவன் மண்ணினாலே ஒரு பலிப்பீடம் உண்டாக்கி அதிலே வேதம் சொல்கிறது அவன் ஆடு மாடுகளை பலியிட்டானா. ஆம், எனக்கு அருமையானவர்களே, மோசே எல்லாத்தையும் பலியிடும்போது ஆண்டவர் சொல்கிறார், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும். மண்ணினாலே ஒரு பலிப்பீடம். இன்றைக்கு மண்ணான மனுஷனாகிய எனக்குள்ளாய் இந்த பலிப்பீடத்திலிருந்து, தேவாலயமாகிய என் இருதயத்திலிருந்து, ஆத்துமாவிலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம் அடிச்ச நாள். இந்த உயிருள்ள திருப்பலியாய் எனக்காய் உங்களுக்காய் தன்னையே அர்ப்பணித்த இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் கூப்பிடு சொன்னால் அந்த இடத்துக்கு இயேசு வருவார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. சூரியனுடைய ஒளி பூமியிலே வந்து சேர்வதற்கு 8 நிமிடங்கள் ஆகிறதாம். இந்த ஒளியின் வேகம் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு 1,80,260 மைல் ஸ்பீடில் போகுது. அதாவது ஒரு செகண்ட், ஒரே ஒரு செகண்டுக்கு 1,80,260 மைல் ஸ்பீடில் போகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் வீட்டுக்குள்ளேருந்து நீங்கள் ஒரு சுவிட்சை போட்டுட்டு வெளியே போக்கலாவது அந்த லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். ஒளி அவ்வளோ வேகமாக போகுது. அந்த ஒளி அவ்வளோ வேகமாக போகிற ஒளி கூட பூமியில் வந்து விழுகிறதுக்கு, நடுவானில் இருக்கிற அந்த சூரியனுடைய ஒளி பூமியில் விழுகிறதுக்கு 8 நிமிஷம் ஆகுதான். அதை தாண்டி பரலோகத்தில் இருக்கிற தேவாதி தேவன், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தெய்வம் தன்னுடைய பிள்ளை கூப்பிட்டான்னா, நீங்களும் நானும் அப்பான்னு கூப்பிட்டா வித்தின் செகண்டில் இறங்கி வந்துடுறார். அல்லேலூயா. பரிசுத்தாவின் வல்லமையோடு இறங்கி வருகிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் அப்படி கூப்பிட்டு பாருங்கள், நிச்சயமாக கர்த்தர் வருகிறவர் உங்களை ஆசீர்வதிப்பதற்காய் வருகிறார். உங்கள் கண்ணீரை துடைப்பதற்காய் வருகிறார். நீங்கள் எத்தனை நாள் காத்திருந்து, எத்தனையோ நாள் இரவு பகலாய் தூங்காமல் இருந்து, அநேக இரவுகள் தனித்திருந்து, தாவீது சொல்வது போல் என் ஆத்துமா அங்கலாய்த்து நிற்கிறது, ஒரு குருவி போல, தனித்திருக்கும் குருவி போல என் ஆத்துமா தோய்ந்து போயிற்று. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கீங்கல்ல, நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்க, அவரை மட்டும் துதித்து பாருங்க, அவரை மாத்திரம் ஆராதித்து பாருங்க, அப்படி வல்லமை இறங்கும். அல்லேலூயா. அவங்க நிலைமை, அந்த நிலைமையை பார்க்காதபடி பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த போது இயேசுவை நோக்கி கூப்பிட்டார்கள். அவரை மாத்திரம் பிரஸ்தாபப்படுத்தினார்கள், அவருடைய நாமத்தை மாத்திரம் உயர்த்தினார்கள். நடந்தது என்ன? தேவனுடைய வல்லமை இறங்கி வந்தது. கட்டுகள் உடைந்தது, சிறைச்சாலை கதவு திறந்தது. அவர்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய நாமத்தை நீங்கள் உயர்த்தும் போது, அவர் நாமத்தை கூப்பிடும் பொழுது, அவருடைய நாமத்தை உயர்த்தி நீங்கள் பாடும் பொழுது, துதிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் வந்து உங்கள் மத்தியிலே இருக்கிறார். ஆண்டவராய் இயேசு பிரசன்னமாகிறார். அவர் வந்து உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பொழுது நீங்கள் சொல்லுவீர்கள், தாவீது சொன்னது போல, ஆண்டவரே, அடியான் வீடு உமக்கு மனதாய் என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் இருக்கட்டும் என்று சொல்லி ஆபிரகாமை ஆசீர்வதித்த அதே ஆண்டவர், ஆதாமை ஏவாளை ஆசீர்வதித்த அதே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் இல்லத்துக்குள்ளாய் வருகிறார், உங்கள் உள்ளத்துக்குள்ளாய் வருகிறார், உங்கள் பட்சத்தில் வருகிறார். நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இன்றைக்கும் உடைய சமூகத்தில் சன்னிதானத்தில் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவன் கலங்கி கண்ணீரோடு பாரத்தோடு இருக்கிற ஜனங்கள் உண்மை நோக்கி கூப்பிடுகிறார்களப்பா. நீர் இறங்கி வந்து கல்வாரியிலே தகப்பனின் பலியான தேவன் காயப்பட்ட கரத்தோடு இறங்கி வந்து அற்புதம் செய்து மகிழப்படும்.
இயேசு ரட்சகர் விலையேறப்பட்ட நாமத்தில் பிதாவே. ஆமே. ஆமே. God bless you.